அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய தலைப்பை நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னு சொன்னால், சுற்றுச்சூழலும் இஸ்லாமும் அப்படிங்கிற தலைப்பில் சில கருத்துக்களை நம்ம பார்க்க இருக்கின்றோம். சுற்றுச்சூழல் அப்படின்னு சொன்னால் என்னப்பா, இஸ்லாம்னா அது ஒரு மதம், அது வணக்க வழிபாடுகள் பற்றி சொல்லும். சுற்றுச்சூழலை பற்றி என்ன சொல்ல போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ எந்த இறைவன் நம்மளையெல்லாம் படைச்சானோ அதே இறைவன் தான் இந்த சுற்றுச்சூழல், வானம், பூமி, மரங்கள், செடிகள் எல்லாத்தையும் படைச்சிருக்கான். அதனால் அதை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி இறைவனும் இறைவனுடைய திருத்தூதரும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்களை நம்ம கேட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம். இப்போ சுற்றுச்சூழல் பற்றி பார்க்கும்போது, இந்த உலகத்தில், இந்த பூமியில் மனிதனுடைய அந்தஸ்து என்னன்னு சொன்னால், அவனை ஒரு ஆட்சியாளராகவோ அல்லது ஒரு அதிபதியாகவோ இறைவன் அனுப்பலை. மாறாக அவனை ஒரு கலீஃபானா பிரதிநிதி, ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறோம் இல்லையா, அதுமாரி முதலாக இறைவன் மனிதனை படைக்கிற போது மலக்குகள்கிட்ட சொன்னால், பூமியில் என்னுடைய பிரதிநிதியை படைக்கப் போகிறேன், என்னுடைய கலீஃபாவை படைக்கப் போகிறேன் அப்படிங்கிறத தான் இறைவன் சொன்னான். அதனால் மனிதனுடைய அந்தஸ்து என்னன்னு சொன்னால், இந்த பூமியில் இறைவனுடைய பிரதிநிதியாக இருந்து இறைவனுடைய சட்டத்திட்டங்களின்படி நம்ம வாழணும். அப்போ இந்த வானம், பூமி, சூரியன், சந்திரன் எல்லாமே அவனால் படைக்கப்பட்டது. அந்த பொருள்களை அதெல்லாமே மனிதனுக்காகத்தான் படைத்திருக்கின்றான். ஆனால் அந்த பொருள்களை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத அவனை விட வேறு யார் சரியாக சொல்ல முடியும்? அந்த என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிற கருத்துக்களை பார்ப்போமே. திருக்குறளில் ஒரு வசனம் இருக்குது, 6வது அத்தியாயத்தில் 165வது வசனம். என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவன் உங்களை பூமியில் பிரதிநிதிகளாக ஆக்கியுள்ளான் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அப்போ பிரதிநிதி அப்படின்னு சொன்னால் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். இப்போ நம்ம ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கார். அவர் என்ன செய்வார்? அந்த கம்பெனியுடைய வேலைகளை அவர் செய்வார். கம்பெனி என்ன சொல்லுதோ அதை செய்வார். இதே போல தான் பிற நாட்டுகளுக்கு நம்மளுடைய தூதுவர்களை அனுப்புகிறோம். நம்முடைய நாட்டுடைய தூதுவர்கள் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம நாடு என்ன சொல்லுதோ அந்த செய்திகளை அங்கே போய் சொல்லுவார். ஸோ அது மாதிரி நம்மளை இறைவன் எப்படி படைச்சிருக்கான்னு சொன்னால், தன்னுடைய பிரதிநிதியாக படைச்சிருக்கான். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னால், இறைவனுடைய கட்டளைகளை, இதனுடைய வழிகாட்டுதல் முறைப்படி நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு பிரதிநிதியுடைய வேலை. நிச்சயமாக நாம் மனிதனை பூமியில் வாழச் செய்தோம், அதில் உங்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகள் எல்லாவற்றையும் ஏற்படுத்தினோம்னு சொல்கிறான். இதுவும் கூட திருக்குறளுடைய 7வது அத்தியாயத்தில் 10வது வசனமாக வருது. அப்போ இந்த பூமியில் நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் இறைவனுக்கு தெரியும். இப்போ உதாரணமாக இந்த சூரியன் இருக்குது, சூரியன் இங்கேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. அது நம்மளை அந்த குறிப்பிட்ட தூரத்தை விட கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் நாமெல்லாம் அழிஞ்சு போயிடுவோம், அந்தளவுக்கு உஷ்ணமாயிடும். அதே போல் அந்த இப்போ இருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டா, விலகி போயிட்டா மனிதன் குளிரில் இறந்து போவான்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு என்னென்ன தேவை, அந்த தேவையோட அளவுகள் என்ன, எல்லாமே இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டு அதை நமக்காக இறைவன் ஏற்படுத்தியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறான். அதே மாதிரி ஒரு தாயுடைய வயிற்றில் ஒரு குழந்தை இருக்குது பாருங்கள். அந்த குழந்தை அதுக்கு தேவையான எல்லா வாய்ப்பு வசதிகளையும், அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் அதிலே கொடுத்து வச்சுருக்கான். ஸோ இதெல்லாம் இறைவனுடைய ஏற்பாடு தான். இப்போ அந்த ஒரு கருப்பைக்குள்ளே அது ஒரு தண்ணீரில் மிதந்துக்கிட்டு இருக்கும். அந்த தண்ணீர் வெளியாயிடுச்சுன்னு சொன்னால் குழந்தை இறந்துடும், அந்தளவுக்கு ஆபத்து. அதனால தான் அந்தமாரி சமயங்களில் உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்போம். அதனால் அந்த குழந்தை ஒரு கருவுக்குள்ளே வளர்கிறதுக்கு அதுக்கு தேவையான உணவுலேருந்து மற்ற அதனுடைய அந்த வாழக்கூடிய இடத்துலேருந்து எல்லாவற்றையுமே இறைவன் துல்லியமாக கணக்கிட்டு தேவையான அளவுக்கு தேவையான காலம் வரை ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இறைவன் செஞ்சு வச்சுருக்கான். மனிதன் இந்த இயற்கையை தனது சுயநலத்திற்காக ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறது அல்லது வீண் விரயம் பண்ணுறது, இதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், அந்த இயற்கைக்கு மாறு செய்கிறோம், இறைவனுடைய படைப்புக்கு மாறு செய்கிறோம். ஆனால் நம்ம எப்படி செயல்படணும்னு சொன்னால், இதை உரிய முறையில் நம்ம பயன்படுத்தி நம்மகிட்ட எப்படி நம்முடைய முன்னோர்கள் எப்படி நம்மள்கிட்ட ஒப்படைச்சாங்களோ அதே போல் நாம் இந்த பூமியை பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் வாழ தகுதியுடையவதாகவும் நாம் நம்மளுடைய அடுத்த சந்ததிகிட்ட நாம் ஒப்படைக்கணும். அப்படி செஞ்சோம்னா தான் அந்த பிரதிநிதிங்கிற அந்தஸ்தை நம்ம முழுமையாக நிறைவேற்ற முடியும். அதே போல் இந்த பூமியை பாதுகாத்து இதுக்கு பிறகு வரக்கூடிய நம்முடைய சந்ததியிட்ட நாம் சரியான முறையில் ஒப்படைக்க முடியும். இப்போது மரங்கள்னு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால், அந்த மரங்கள் தான் நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் மரங்களை அதிகமாக நம்ம வெட்டிட்டோம். முன்னே எல்லாத்துக்கும் மரங்களை பயன்படுத்தணும்.
சமைக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்தணும். இப்போவும் கூட கிராமப்புறங்களில் அதுமாரி இருக்குது. சில நேரங்களில் மரங்களை பயன்படுத்தி சமைக்கிறது நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் நம்ம அதை குறைச்சிருக்கோம். அப்படி குறைக்கலன்னு சொன்னால் நம்ம அதிகமாக வெட்டினதுனால என்னாச்சு, மரங்கள் குறைஞ்சதுனால மழை குறைஞ்சிருச்சு. மழை குறைஞ்சதுனால பூமியுடைய வெப்பம் அதிகமாகுது. இப்படிலாம் பல காரணங்கள் சொல்கிறாங்க. அப்போ அது மாதிரி நம்ம இந்த பசுமையை பேணுவது, மரங்களை பாதுகாக்கிறது இருக்கே, இது ரொம்ப வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்குது மார்க்கத்தில். அது வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் ஒரு மரத்தை நட்டு அதன் மூலமாக பறவைகள், உயிரினங்கள், கால்நடைகள் இதெல்லாம் பயன்பெற்றால் அது அவருக்கு தர்மமாக மாறிடும், சதக்காவாக மாறிடும் சொல்கிறாங்க. இப்போ அந்த மரங்களில் இருக்கக்கூடிய கனிகளை பறவைகள் உண்ணலாம், அதை கூடு கட்டிக்கலாம், அல்லது அந்த நிழலில் மனிதர்களோ அல்லது விலங்குகளோ கூட நிழலுக்காக நிற்கலாம். இது மாதிரி செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அந்த பயனுக்கும் நிச்சயமாக உங்களுக்கு தர்மம், அது சதக்காவாக இருக்கிறது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அதே மாதிரி மரம் நடுவதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால், நாளைக்கு இந்த உலகமே அழிய போகுதுன்னு சொன்னால், இப்போ உலகத்திற்கு ஒரு காலம் இருக்குது இல்லையா, இந்த பூமிக்கு ஒரு எல்லாத்துக்கும் ஆரம்பத்தில் இருக்க மாதிரி ஒரு முடிவு இருக்குது. அந்த முடிவு ஏற்படும் போது இந்த பூமி அழிஞ்சு போயிடும். இதை இறைவனும் சொல்லியிருக்கான், மறுமைன்னு ஒன்று உண்டு, மரணத்துக்கு பிறகு நம்ம எல்லோரும் இறந்து போவோம், அதுக்கு பிறகு மீண்டும் நம்மளை எழுப்பி கேள்வி கணக்கு கேட்பான். அந்த நாளுக்கு பேர் மறுமை நாள், கியாமத்து நாள் சொல்லுவோம். அந்த கியாமத்து நாள் நாளைக்கு ஏற்பட போகுது அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு பிறகு அது யாருக்கும் பயன்பட போகிறதில்லை. உலகமே அழிஞ்சிட போகுது, பூமியே சுத்தமாக அழிஞ்சிட போகுது. அப்படி சூழ்நிலையில் கூட உங்களிடம் ஒரு மரக்கன்று இருந்தால் அதை நீங்கள் நட்டு வையுங்கள். இது யாருக்கு பயன்பட போகுது அப்படின்லாம் நினைக்காத. நாளைக்கு தான் பூமியே அழிஞ்சிட போதே அப்படி கூட நினைக்காதீங்க. உங்களோட மரக்கன்று இருந்தால் அதை நட்டு வைங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ மறுமை வரப்போகுதுன்னாவே அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம எந்த அளவுக்கு மரங்களை நடணும், எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படிங்கிறதே நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதனால் அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம அதிகமாக பேசணும். இதெல்லாம் நம்ம அதிகமாக பேசுகிறதில்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் வெறும் வணக்க வழிபாடு மட்டும் உள்ளது இல்லை மார்க்கம். இஸ்லாம் ஒரு வாழ்க்கை வழிகாட்டி, முழு வாழ்க்கைக்கும் வழிகாட்டக்கூடிய எல்லா செய்திகளும் இதில் இருக்குது. நாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அவ்வளோதான். அதுக்காகத்தான் குரானை நம்ம பொருள் உணர்ந்து படிக்கணும். குரான் நமக்கு தெரியாத ஒரு மொழியில் இருக்குது, அரபு மொழியில். அது மூலம் ஆரம்பத்தில் இருந்ததுனால இன்னைக்கு வரைக்கும் அந்த மொழியில் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச எல்லா மொழிகள்லையும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. தமிழோ, தெலுங்கோ, மலையாளமோ, உருதுவோ, ஆங்கிலமோ, எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியில் நாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இறைவன் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். வீண் விரயம் செய்கிறத இறைவன் தடுக்கிறான். எந்த பொருளையும் வீண் விரயம் பண்ணக்கூடாது. உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவர்களை இறைவன் நேசிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இது குறிப்பாக இப்போ பாருங்கள், இந்த உணவகங்களில் அதேமாரி அல்லது திருமண கூடங்களில் உணவுகளை வாங்கிட்டு எவ்வளோ வீணாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த உணவுப் பொருளை வீணாக்கிறத இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. ஏன்னா அந்த உணவு நமக்கு எப்படி சேருது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு கிலோ அரிசியை நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்கிடுறோம். ஆனால் அந்த கடைக்கு அந்த அரிசி சேர்றதுக்கு முன்னாடி எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கிறது. அந்த விவசாயி அதில் ஆரம்பிக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் களை எடுக்கிற, நாற்று நடுறது, இவ்வளவு வேலை செஞ்சு அதை பயிராக்கி அதுக்கு பிறகு அதுலேருந்து நெல் அரிசியாக்கி அதை ஹோல்சேல் டீலர்கிட்ட போய் ரீட்டைலர்கிட்ட நம்ம கடைக்கு வருது. அப்போ இவ்வளோ பேரோட உழைப்பு அதில் இருக்குங்கிறத நம்ம உணரணும். ஒரு சோறு பருக்கையை கூட நம்ம வீணாக்கக்கூடாது, ஒரு அரிசியை கூட வீணாக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. உணவை உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் இறைவன் சொல்கிறான். ரெண்டாவது என்ன சொல்கிறான்னு சொன்னால், வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானுடைய சகோதரர்கள்னு சொல்கிறான். ஷைத்தான் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவன். அதனால அந்த வீண் விரயம் செய்கிறது ஷைத்தானின் சகோதரர்கள் சொல்கிறான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. அதனால உணவை வீணாக்கக்கூடாது. இதெல்லாம் கூட அந்த சுற்றுப்புற சூழலை நம்ம பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. தண்ணீரையும் கூட அதேமாரி தண்ணீரை வீணாக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஓடுற ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதில் நின்று உது பண்ணால் கூட, உது பண்ணுறதுங்கிறது நம்முடைய கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு தொழுகைக்காக நம்ம தயாராகுது. அந்த ஓடுற இப்போ ஒரு வெளியிலேருந்து ஜக்கில் தண்ணி எடுத்து கழுவுனோம்னா அது வீணாகுதுன்னு சொல்லலாம். ஆனால் ஓடுற ஆறில் அதில் வீணாகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு முறை கழுவுனாலோ 4 முறை கழுவுனாலோ வீணாகிறது. ஆனால் அங்கே அந்த நேரத்தில் கூட நீங்கள் வீணாக்காதீர்கள். 3 முறை செய்யணும் அதிகபட்சம், அதுக்கு மேலே செஞ்சு வீண் விரயம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஓடுற தண்ணியாக இருந்தாலுமே அது அப்படின்னு சொன்னால், அப்போ மற்ற இடங்களில் நம்ம எந்த அளவுக்கு
அளவோட சிக்கனத்தோட பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் இந்த இயற்கையின் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவையும் சரி தண்ணீரையும் செஞ்சு நம்ம வீண் விரயம் செய்யக்கூடாது. இதெல்லாம் கூட சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுல ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த விலங்குகள் உயிரினங்கள் இருக்கு இல்லையா, இதை எந்த வகையில் நம்ம கொடுமைப்படுத்தக்கூடாது, அதை பசியோடு வைக்கக்கூடாது. அதுக்கு தேவையான உணவு வகைகளை கொடுக்கணும், தேவையான அளவு ஓய்வு கொடுக்கணும். தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருக்கவும் கூடாது. இப்போ அந்த காலத்தில் எல்லாம் ஒட்டக பயணம் தான். அந்த ஒட்டகத்தை பயணம் பண்ணும்போது குறிப்பிட்ட பகுதி வந்தால் இந்த கால்நடைகளுக்கு தேவையான உணவு கிடைக்கக்கூடிய புல் இருக்கக்கூடிய அந்த பாலைவன சோலைகளை பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஓய்வு எடுத்து அந்த விலங்குகளுக்கும் ஓய்வு கொடுங்க, உங்களுடைய வாகனங்களுக்கும் ஓய்வு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த உணவு கொடுக்கறது, அதேமாரி அதை இப்போ ஓய்வு கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதனுடைய தகுதிக்கு மீறிய அளவுக்கு அதில் பாரத்தை சுமத்தாதீங்க. இது மனிதர்களுக்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய பணியாளுக்கு, அந்த காலத்தில் அடிமைகள், இப்போ பணியாளர்கள், அந்த பணியாளர்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்தா அவரால் தாங்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க. அப்படி ஒரு வேலை கொடுக்க நேர்ந்தால் அவருக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இது மனிதர்களுக்கே எதுன்னு சொன்னால், விலங்குகள் என்னால் முடியாதுன்னு சொல்லாது. ஆனால் நமக்கு தெரியும் ஓரளவுக்கு இதால் இவ்வளோதான் தாங்க முடியும், அல்லது சிரமப்படுதுன்னா நாம் அதை குறைக்கணும். அது எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஒரு தவறான நடத்தையுடைய பெண்மணி இந்த நாய்க்கு அதோடைய தாகத்தை தீர்த்தாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அதே போல் ஒரு நல்ல வணக்கசாலியான பெண்மணி தன்னுடைய பூனையை வீட்டுக்குள்ளே அடைச்சிட்டு வெளியில் போயிட்டாங்க, ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ அது உணவில்லாமல் செத்து போச்சுன்னு சொல்லும்போது அந்த பெண்மணியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாசின்னு சொன்னாங்க. ஸோ அது எவ்வளோதான் வணக்க வழிபாடு இருந்தாலும் ஒரு உயிர் போவதற்கு நீங்கள் காரணமாக இருந்துட்டீங்க. திறந்து விட்டுருந்தால் அது போய் எங்கேயாவது உணவு தேடி இருக்கும். அது மாதிரி இல்லாமல் இருந்தால் அதை நரகவாசின்னு சொன்னாங்க. அதனால் உயிரினங்களை பாதுகாக்கிறது, அதுக்கு நம்ம நல்ல முறையில் பராமரிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. அனைத்து உயிரினங்களோடவும் நம்ம நல்ல விதமாக நடந்துக்கணும், அதை சரியான முறையில் பராமரிக்கணும், அதுக்கு தொல்லை தரக்கூடாது, அதனுடைய வாழ்விடங்களை அழிக்கக்கூடாது. இது எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அதேமாரி தூய்மையாக இருக்கிறது, சுற்றுப்புற சூழலை தூய்மையாக வச்சுக்கிறது, இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி பொதுவாக ஒரு கம்ப்ளைண்ட், அது ரொம்ப சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதை நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா. முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் முஸ்லீம்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான காரணம், அவர்கள் சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தூய்மை இறை நம்பிக்கையில் பாதின்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய இறை நம்பிக்கை, நான் இறை நம்பிக்கை கொண்டிருக்கேன், நான் தொழுகிறேன், இறை நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவர் எப்படி இருக்கணுமா, அவர் தூய்மையாக இருக்க, அவருடைய உடல் தூய்மையாக வச்சுக்கணும், உள்ள தூய்மையாக இருக்கணும், அவருடைய இடம் தூய்மையாக இருக்கணும், அவருடைய சுற்றுப்புற சூழலும் தூய்மையாக இருக்கணும். இந்த தூய்மை ஈமான்ல அல்லது இறை நம்பிக்கையில் பாதின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் போது நாம் அதை கவனிக்காமல் இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய இறை நம்பிக்கையிலே கோளாறு இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். அந்த தூய்மை எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், மக்கள் நடமாடும் பாதைகளில் அதேமாரி நிழல்கள் கீழே நீங்கள் மலஜலம் கழிக்காதீங்க, மக்களுக்கு தொல்லை கொடுக்காதீங்க, குப்பைகளை கொட்டி அசுத்தப்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதேமாரி பாதையில் கிடக்கக்கூடிய ஒரு கல்லையோ முள்ளையோ அகற்றிடுறது ஒரு தர்மம்னு சொன்னாங்க, ஒரு சதக்கான்னு சொன்னாங்க. என்ன நம்ம பார்த்துட்டோம், பின்னாடி வரக்கூடியவங்க அதனால் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அதை ஓரமாக எடுத்து போடுறது ஒரு சதக்கா தர்மம்னு சொன்னாங்க. சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வது என்ன, அதேமாரி குப்பையை சரியான முறையில் அகற்றுவது, நீர்நிலைகளை மாசுபடுத்தாமல் இருக்கிறது, இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தேங்கி இருக்கிற தண்ணியில் நீங்கள் சிறுநீர் கழிக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அது நம்ம குடிக்கிற தண்ணியாக இருக்கலாம், அல்லது நாம் குடிக்கிறதுக்கு பயன்படுத்தலைன்னா கூட விலங்குகள் குடிக்கலாம். இது போன்ற இடங்களில் தேங்கி இருக்க தண்ணீரில் நீங்கள் சிறுநீர் கழிக்காதீங்கன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. இப்போ மனிதர்கள், குர்ஆனில் ஒரு வசனம் இருக்கிறது, மனிதர்களின் கரங்கள் செய்த தீய செயல்களின் காரணமாக கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் தோன்றிவிட்டன. இது 30வது அத்தியாயத்தில் 41வது வசனமாக சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் செஞ்ச தீமைகளின் காரணமாக, நாம் செய்த
தீய செயல்களின் காரணமாகத்தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்ளணும். குறிப்பாக இப்போ இந்த ஓசோன் படலம் அதை பற்றி நம்ம இப்போ சமீப காலங்களில் தான் கேள்விப்படுறோம். அதுக்கு முன்னாடி அப்படி ஒன்று இருக்குங்கிறதே நமக்கு தெரியாது. அதாவது அதை பற்றி படித்த அறிஞர்களுக்கு தெரியும், விஞ்ஞானிகளுக்கு தெரியும், அதை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்களுக்கு கூட தெரியும். ஆனால் இன்றைக்கி சாதாரண இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லேருந்து ஆரம்பித்து பொதுமக்களுக்கு கூட ஓசோன் ஒன்று இருக்குது, அதில் ஓட்டை ஏற்பட்டிருக்கு, அதில் சூரியனுடைய கதிர்கள் தாக்குது, அதனால தான் பூமி சூடாகுது. பூமிங்கிறது எவ்வளோ பெரிய பரப்பளவு கொண்டது, எவ்வளோ பெரிய கொள்ளளவு கொண்ட பெரிய ஒரு கோளம். அதுவே அதிகமாகுது, சூடாகுதுன்னு சொன்னால் அதில் ஏற்படக்கூடிய 1 டிகிரி அதிகமானால் கூட, இப்போ நம்மளுடைய உடம்புல 98.4 டிகிரி இருக்கணும் இல்லையா, அதை விட்டு 1 டிகிரி கூடிடுச்சுன்னா ஜுரம்னு சொல்கிறோம், ஃபீவர்னு சொல்கிறோம். அதுமாரி இந்த பூமிக்கே ஜுரம் வருது, ஃபீவர் அது வருது, அதாவது அந்த அளவுக்கு சூடு அதிகமாகுது அப்படிங்கிறது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு. சுற்றுச்சூழலை மாசுபடுத்துது, சுற்றுச்சூழலுடைய பாதிப்பை ஏற்படுத்துது, மழை வராமல் போகுது அல்லது மழை அதிகமாக போகுது, என்ன பூமியுடைய வெப்பம் அதிகமாகுது, வெயில் காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் இந்த காலநிலை மாற்றம் இதெல்லாமே அந்த ஓசோனுடைய விளைவுங்கிறாங்க. அப்போ அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஓசோனை படைத்தது யார், அதை யோசிக்கணும். ஓசோன் ஒன்று இருக்கு, அதில் நம்ம அனுப்பின காற்றில் இருக்கக்கூடிய நச்சு பொருள்கள் அல்லது இந்த கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற பொருள்கள் நச்சுத்தன்மையால் ஓட்டை உண்டாக்கிடுச்சுன்னு சொன்னால், இப்போ அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுல்ல, அப்போ நமக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. அதை படைத்தவன் யார், இது நமக்கு தேவைங்கிறத, அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய வெளிச்சம் நேரடியாக வந்தால் மனுஷன் அழிஞ்சே போயிடுவான். அப்போ அதுக்கு மேலே ஒரு ஓசோன் லேயர் தேவைங்கிறத அறிந்து உருவாக்கியவன் யார், அதை பற்றி நம்ம யோசிக்கணும். இப்போ இயக்க விதிகளை பற்றி சொன்ன அந்த விஞ்ஞானி சொல்கிறாரு, இதெல்லாம் இப்படி இருக்குங்கிறத நான் கண்டுபிடிச்சு சொன்னேன், ஆனால் இதையெல்லாம் உருவாக்கியவன் யார், அதுக்குள்ளே வச்சது யார் அப்படின்னு இறைவனை பற்றி அவர் சொல்கிறார். அதனால் இது எல்லாமே நாம் இறைவனை பற்றிய ஞானத்தை, இறைவனை பற்றிய கல்வியை நாம் அறிந்து கொள்வதற்கு, அதை அதிகமாக்கி கொள்வதற்கு இதெல்லாம் ஒரு காரணிகளாக அமையும். அந்த அடிப்படையில் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. எந்த அளவுக்குன்னு சொன்னால் வெறும் இது சமுதாய கடமை மட்டுமல்ல, மார்க்க கடமையும் கூட. இது இறைவனாலையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலையும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது நமக்கு மார்க்க கடமையும் கூட என்ற அடிப்படையிலே நாம் அதை புரிந்து கொண்டு நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும். அதன் மூலமாக இந்த உலகத்தில் நாம் வாழும்போதும் அமைதியாக வாழ்வதற்கு, இதற்கு பிறகு இந்த பூமியை அடுத்த சந்ததியினரிடம் நாம் ஒப்படைக்கும் போது நல்ல நிலைமையில் ஒப்படைப்பதற்கு நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளால் ஆன பங்களிப்பை செய்ய வேண்டும். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.